அவர் ஒரு மண் பானையை அன்பாக தடவி கொடுக்கிறார். அப்போது அங்கு ஒரு அன்பு நிரம்பிய பாட்டி வந்தார். அவர் ரோபோவை பார்த்தார். பிறகு மெதுவாக ஒரு மண் பானையை எடுத்தார். ரோபோவே, பொங்கல் என்பது வெறும் அரிசியும் வெல்லமும் மட்டுமல்ல என்று அவர் மனதில் நினைத்துக் கொண்டார். அதற்கு அன்பு வேண்டும், கொஞ்சம் பொறுமை வேண்டும், எல்லோரும் சேர்ந்து செய்யும் சந்தோஷம் வேண்டும் என்றார் பாட்டி. பாட்டி மெதுவாக மண்பானையில் அரிசியை போடுகிறார். பிறகு இனிப்பு வெல்லத்தை சேர்க்கிறார். அவர் கைகளில் இருந்து தங்க நிற ஒளி பரவுவது போல காட்டி சூரிய ஒளி பானையில் படுகிறது. பாட்டி மெதுவாக அன்போடு அரிசியை போட்டார். பாசத்துடன் வெல்லத்தை சேர்த்தார். சூரியன் உதிக்கும் போது அந்த புது பானையை வைத்து அன்பாக சமைக்க ஆரம்பித்தார். மெதுவாக அந்த பொங்கலில் இருந்து ஒரு இனிமையான வாசனை வந்தது. அது வெறும் பொங்கல் வாசனை மட்டுமல்ல, அன்பு கலந்த வாசனை. ரோபோ பாட்டியையும் பொங்கும் பொங்கலையும் பார்க்கிறது. அதன் கண்கள் திடீரென்று ஒரு சிவப்பு நிறத்திலிருந்து ஒரு இதமான ஆரஞ்சு நிறத்திற்கு மாறுகின்றன. அதன் தலையில் ஒரு சிறிய இதயம் தோன்றுகிறது. கிராம மக்கள் சிரித்து மகிழ்கிறார்கள். ரோபோ பாட்டியின் முகத்தையும் பொங்கும் பொங்கலையும் பார்த்தது. ஆஹா, இதுதான் பொங்கலின் உண்மையான சுவையா என்று அது புரிந்து கொண்டது. அதன் உள்ளே ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டது. வேகம் முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம் என்று அது தெரிந்து கொண்டது. ரோபோவும் பாட்டியும் கிராம மக்களும் சேர்ந்து சிரித்து பொங்கல் சாப்பிடுகிறார்கள். ரோபோ இப்போது மற்றவர்களுக்கு உதவ அதன் கைகளை நீட்டுகிறது. அன்று முதல் ரோபோ வெறும் வேகமான இயந்திரம் இல்லை, அது அன்பான ரோபோவாக மாறியது. பொங்கல் என்பது வெறும் தொழில்நுட்பம் அல்ல, அது நமது மரபின் இதயம் என்று ரோபோ புரிந்து கொண்டது. குட்டி நண்பர்களே, அன்பு கலந்த பொங்கல் போல நமது வாழ்க்கையும் இனிமையானதாக இருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம்.